Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற இந்த 30 நாள் சேலஞ்சோட 3வது நாள். மற்றவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதை விட உங்களை நீங்களே மேனிப்புலேட் பண்ணிக்கிறது தான் அதிகமாக நடக்கும். மற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கிற அந்த அங்கீகாரத்துக்காகவும் ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் உங்களை நீங்களே நிறைய செல்ஃப் மேனிப்புலேட் பண்ணிப்பீங்க, செல்ஃப் கேஸ்லைட் பண்ணிப்பீங்க. உறவு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மற்றவங்களோட மோசமான நடத்தையை சகிச்சுக்கிட்டு போவீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இவ்வளோ காலமாக எதையெல்லாம் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை எழுத போகிறீங்க. யாரெல்லாம் உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, நைட்டில் யாருக்கும் தெரியாமல் எதுக்காக எல்லாம் நீங்கள் தனியாக அழுதுருக்கீங்க, 4 பேருக்கு நடுவில் நீங்கள் அனுபவித்த அவமானங்கள், நீங்கள் சந்தித்த வேர்பல் அப்யூஸ், ஃபினான்ஷியல் அப்யூஸ், இது எல்லாத்தையும் லைனாக ஒன்று விடாமல் எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா நிதானமாக படிங்க. உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக பேப்பரில் எழுதி அதை நீங்களே படிக்கும்போது உங்களுக்கு ரியாலிட்டி புரியும். உங்களை நீங்களே செல்ஃப் கேஸ்லைட் பண்ணிக்க முடியாது. இதில் நானும் தப்பு பண்ணியிருக்கலாமில்ல அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் உள்ளது உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்களோட இந்த வலியையெல்லாம் முதல்ல நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். உங்கள் மூளை ஃபஸ்ட்டு இதையெல்லாம் ஒத்துக்காது, உண்மையை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காது. மனசு உடம்பெல்லாம் நடுங்கும், கோபமாக வரும், அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், அழுகையாக வரும். இது எல்லாமே இவ்வளோ காலமாக நீங்கள் சப்ரஸ் பண்ணி வச்ச இமோஷன்ஸ். இந்த இமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வரட்டும். இது வீக்னஸ் கிடையாது, இது எமோஷ்னல் அண்ட் மென்டல் டீடாக்ஸ். ஸோ இந்த டீடாக்ஸ் நடக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து மனசு தெளிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும். அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு இனிமே நான் மற்றவங்களோட இந்த டாக்ஸிக் பிஹேவியரை சகிச்சுக்க மாட்டேன், என்னோட சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எழுதுங்க. இதுதான் உங்கள் ஃப்ரீடம்கான 3வது சேலஞ்ச். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.